டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாஸ்மாக் ஊழல் தொடர்பான பாஜக தரப்புல நேற்று முந்தைய நாள் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. அந்த போராட்டத்திற்கு முன்னதா பாஜகவின் முக்கிய தலைவர்களான அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனை தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசியானந்த் நாடகமாடுவதை விட்டுவிட்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை என்ன பேசினார்னா, தமிழக வெற்றி கழகத்துல ஸ்கூல் பசங்களை போல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும், நடிகர் விஜய் நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும், தாவேகா தங்களின் லிமிட்டை கிராஸ் செய்யக்கூடாது, நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறேன் என்று காட்டமாக பதிலளித்தார். நடிகர் விஜய் மற்றும் தாவேகாவை அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்தது அக்கட்சி தொண்டர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இதைத் தொடர்ந்து சோசியல் மீடியால தமிழக பாஜக மற்றும் அண்ணாமலை ஆகியோர் விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் ஆகியோர் கடுமையா விமர்சித்து கிண்டல் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் பேசுறப்போ, ஒவ்வொரு நாளும் தாவேகா தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வரும். கோவை, தேனி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தொடர்ந்து 3 நாட்களா போராடிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி போராட்டம் அப்படிங்கிறது வேறு, இப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது என்பது வேறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சமநிலை குலைந்து என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. சினிமால எவ்வளவோ இருக்கு, உங்களுக்கு இடுப்பு கிள்றது மட்டும்தான் நினைவுக்கு வருமா? சரத்குமார், டான்ஸ் மாஸ்டர் கலா உள்ளிட்டோர் எங்கிருந்து வந்தாங்க? அவர்களோட பிரச்சாரத்துல நடனமாடியது மறந்து விட்டதா? பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையிலையும் அண்ணாமலை கவனமா இருக்கணும் அப்படின்னு ராஜ்மோகன் தெரிவித்திருக்காரு. ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை இருந்து கொண்டு நாகரிகமாக பேசணும் அப்படின்னு சொல்றாரு. பாஜகல இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணாமலையின் பேச்சை ஏத்துக்குவாங்களா அப்படின்னும் கேட்டிருக்காரு. பத்திரிகையாளர்களை அவர் எப்படி மோசமா பேசினாரு, திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு தகர டப்பாவை தூக்கிட்டு வந்தாரு. அதுல என்ன நடந்துச்சு? இப்போ டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி அப்படிங்கிறது கையளவு தண்ணீர் தான்னு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டெல்லி, சத்தீஸ்கர், தெலுங்கானால டாஸ்மாக் ஊழல் தொடர்பா கைது நடவடிக்கை மேற்கொண்ட பாஜக தமிழ்நாட்டுல மட்டும் போராட்டம் நடத்திட்டு வருது. இதற்கு பெயர் என்ன? செட்டிங் தானே. இதற்கு பாஜக ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. திமுக பாஜக இடையில் எதிர்பார்ப்பதை போல எதிர்த்து உள்ளுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவின் ஹேமா மாலினி, நடிகை கங்கனா ரனாவத் ஆகியோர் இடுப்பு கிள்ளி அரசியல் செய்துதான் நாடாளுமன்றத்துல இருக்காங்களா? கர்நாடக சட்டசபையிலிருந்து ஆபாசம் பார்த்தார்கள், பாலியல் தொல்லை கொடுத்ததா விளையாட்டு வீராங்கனை தெருவில் இறங்கி பாஜகவுக்கு எதிராக போராடினாங்க. இத பத்தியெல்லாம் பாஜகவின் அண்ணாமலை பேசலாமா அப்படின்னு ராஜ்மோகன் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.